முதல்ல நாராயணனே நமக்கு பறை தருவான்னு முதல் பாசுரம். பாடி பறை கொண்டு 8ஆம் பாசுரம். பறை தரும் புண்ணியனால் 10ஆம் பாசுரம். அரைவரை மாயன் 11ஆம் பாசுரம். ஏத்தி பறை கொண்டு 24ஆம் பாசுரம். பறைதருதியாகில் 25ஆம் பாசுரம். சால பெரும்பறையே 26ஆம் பாசுரம். பாடி பறை கொண்டு 27. நீ தாராய் பறை 28. இத்தனை பாசுரத்திலையும் பறை கேட்டேன். அப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கேட்க போகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து முன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குலத்தினில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். ஆக இறைவனை எந்த நாமம் சொல்லி அழைத்தாலும் பறை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு முந்தைய நாள் பாசுரத்துல ஆண்டாள் வழங்கி இருக்கிறாள். இப்பொழுது தொடர்ந்து அவள் 9வது பாசுரம் 29வது பாசுரம் என்ன செஞ்சிருக்கா? சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. ஒரு விடியற் காலை நேரத்துல நான் என்னுடைய குழாமோடு உன்னை சேவித்து. சிற்றம் சிறுகாலை, காலை தெரியும், சிறுகாலை அந்த சிறுகாலைக்கும் முந்தைய காலை, பிரம்ம முகூர்த்தம் அப்படி சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே. நாங்க எதற்கு உன் அடியை பிடித்து நிற்கிறோம்னா, என்ன வேணும்னா போற்றும் பொருள் கேளாய். என்ன பொருள் வேண்டும்னா உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பறையை தர வேண்டும். இன்றைக்கு என்ன நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னா, வராக அவதாரத்துல சொன்ன 3 விஷயங்கள்ல 3வது விஷயம் ஆத்ம சமர்ப்பணம். தன்னையே சமர்ப்பிக்க போகின்றாள் இன்றைய தினம். அதாவது சாகுஜ்ய மோட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பொற்றாமரை அவனுடைய அடியை போற்றி வந்திருக்கின்றாள். சரி, எப்படின்னா, பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பறைய கொடுக்க போறேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. உன்னோட நாங்க ஐக்கியமாக போகிறோம். ஆனால் இது எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு பிறவியில நீ என் கூட பிறந்துட்ட, இந்த பகவத் சம்பந்தம் எங்களுக்கு இந்த ஒரு பிறவியோட முடிஞ்சிடக்கூடாது. அதனால எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு சொல்றாரு. இன்னும் ஒரு செய்தியை இதுல சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பறைன்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட எத்தனை பாசுரத்துல பறை சொல்லிக்கிட்டாள்னா ஏன் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நாராயணனே நமக்கு பறை தருவான்னு முதல் பாசுரம். பாடி பறை கொண்டு 8ஆம் பாசுரம். பறை தரும் புண்ணியனால் 10ஆம் பாசுரம். அரைவரை மாயன் 11ஆம் பாசுரம். ஏத்தி பறை கொண்டு 24ஆம் பாசுரம். பறைதருதியாகில் 25ஆம் பாசுரம். சால பெரும்பறையே 26ஆம் பாசுரம். பாடி பறை கொண்டு 27. நீ தாராய் பறை 28. இத்தனை பாசுரத்திலையும் பறை கேட்டேன். அப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கேட்க போகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பெரிய விஷயம் கேட்க போகிறோம். ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட எப்படி போய் கேட்போம்? போன உடனே நோட் புக்கை நீட்டி, சார் டொனேஷன் கொடுங்க அப்படின்னா கேட்போம்? கேட்க மாட்டோம். சார், நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஊருக்கு இதெல்லாம் பெருமை, இந்த ஊர் கோவிலில் இந்த மாதிரி கைங்கரியம்லாம் பண்ண போகிறோம், இதற்கு இந்த ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கோன்னு ஒன்று ஒன்றா சொல்லி கடைசியாக எனக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பறையாக சொல்லி எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு வரிசையாக கேட்டு இன்னைக்கு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் இன்னைக்கு கேட்கின்ற பறை என்ன அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இல்லைப்பா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும். ஏன் அப்படி கேட்டா அப்படின்னா ஒரு வியாக்கியானம் இருக்கு. வைகுண்டத்துல இருக்கிற நாராயணன் எப்பொழுதும் வைகுண்டத்திலே இருக்காரா? அவதாரம் எடுத்து வந்துடுறார். அப்ப நீ பாட்டு என்ன உனக்கு பறை கொடுத்துட்டேன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னா அப்படி கூடாது. நீ பிறவி எடுத்தனா உன்னோட சேர்ந்து நாங்களும் பிறவி எடுக்கணும். ஏன்னா வாமன அவதாரம் தனியா எடுத்தார், பிராட்டிக்கெல்லாம் இல்லை. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மட்டும்தான் பிராட்டி.
அதே மாதிரி என்னை விட்டுட்டு வந்துடக்கூடாது. நீ எத்தனை பிறவி எடுத்தால் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அத்தனை அவதாரத்திலையும் நான் கூட வரணும். தன்னோடு உனக்கு உற்றவராக இருக்க வேண்டும். இருக்கும். நீ எங்க இருக்கியோ அங்க நான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றவுமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேபம். எங்க வந்தாலும் நீ என்ன எப்ப பிறந்தாலும் எங்கு பிறந்தாலும் உன்னோட பிறக்கணும். உனக்கு ஆட்பட்ட செயல்களை நாங்கள் செய்யணும். ஆமா, நாங்க உன்னுடைய நினைவிலிருந்து அகன்று விடக்கூடாது. உன்னுடைய நினைவு எங்களிடமிருந்தும் அகன்று விடக்கூடாது என்று ரொம்ப அழகா அவளுடைய பக்தியை வைத்து அவளுடைய இன்னும் நாச்சியார் திருமொழியில ரொம்ப அழகா ஒரு விஷயம் பேசுவா. இவளுக்கு கல்யாணத்துக்கு நான் பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்ப ஏண்டி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, என்ன நடக்கும்னு மானிடர் பிறவியா பிறந்துட்டியேன்னு யாரோ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அவ பேசுறா, வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திருவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னி தெழுத்தவின் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்ட்டு நான் மனுஷனுக்குன்னு பேச்சு வந்துட்டா கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பக்தியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்ற ஆண்டாள் இன்றைய தினம் எனக்கு இத்தனை பறையும் நான் எனக்காக கேட்கவில்லை, என் குழுவிற்காக கேட்கவில்லை, உனக்கு சேவகம் செய்வதற்காகத்தான் கேட்கின்றோம், அதை நீ அருளணும் அப்படின்னு கேட்கின்றார். அப்படி செய்வதற்கு ஏதானும் தடை வரும் என்று சொன்னால் மற்ற நம் காமங்கள் மற்ற இச்சைகள் எல்லாம் எங்களுக்கு உன்னுடைய நினைவை இல்லை உனக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை தடுக்கக்கூடிய மற்ற காமங்களோ மற்ற இச்சைகளோ எங்களுக்கு என்றும் அண்டாமல் இருக்க வேண்டும். எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் சரி, நாங்கள் எடுத்தாலும் சரி, உந்தன்னோடு உற்றிருந்து உனக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த பறையை கொடுத்து மற்ற காமங்கள் இருந்தால் அதை எங்களுடைய நினைவிலிருந்து மாற்றி எங்களுக்கு அருள வேண்டும் என்று அந்த உயர்ந்த பறையை வேண்டி இங்கே நமக்கு அருள்பாலிக்கிறார் ஆண்டாள். தொடர்ந்து அவளுடைய இறுதி பாசுரத்தை நாளைய தினம் ரசிப்போம்.